ஜீவஒளி ஜெபகோபுரத்தில் ஒரு வழிவாசல் ஆண்டவர் எனக்கு திறந்து கொடுத்தாரு. அது மாத்திரம் இல்லை, அந்த நான் வேலை செய்கிற அந்த பாப்பா மூலமாக தான், ஏன்னா எனக்கு வந்து பெரிய ஃபோன் கிடையாது, அந்த ஆப்லாம் கிடையாது, காசு எப்படி அனுப்பணும்னு சொல்லிட்டு. அதனால் அடிக்கடி அந்த பாப்பா கிட்ட தான் கொடுத்து வந்து என்னால் முடிஞ்சது. அடிக்கடி தாழம்பூரில் ஒரு அம்மா இருக்காங்க, அந்த அம்மாவும் நானும் சேர்ந்து அவங்க பேத்திக்க வேண்டி கூட குழந்த 1 வருஷமாக வந்து ஹாஸ்பிட்டல் எக்மோர் ஹாஸ்பிட்டலே வச்சுருந்தாங்க. அப்போ அந்த பாப்பா ரொம்ப சீரியஸாக இருந்தா. அதனால் அவங்க என்கிட்ட சொல்லி, அம்மா இது போல் என்ன பண்ணலாம். அப்போ நான் சொன்னேன், இது போல் ஜீவஒளி ஜெபகோபுரத்துக்கு ஐயாவுக்கு ஒரு நம்மளால் முடிஞ்சது ஒரு காணிக்கை அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் வேலை செய்கிற அந்த அவங்கக்கிட்ட கொடுத்து காணிக்கை அனுப்பி வைத்தோம். அப்போ அந்த மகளை கூட கர்த்தர் குழந்தைய விடுதலையாக்கி அந்த 1 வருடமாக வச்சுருந்த அந்த குழந்தைய கூட, உண்மையில சொல்கிற அந்த ஹாஸ்பிட்டல் எக்மோர் ஹாஸ்பிட்டலில் 1 மாதம் வச்சுருந்தாலே ஜீவன் போயிடும். அதனால் 1 வருடம் அந்த குழந்தை இருந்து ஜீவனோடு வந்தது பெரிய விஷயம். உண்மையிலே கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தார். அது மாத்திரம் இல்லை, அந்த பொண்ணுக்கிட்ட அந்த வேலை செய்கிற அந்த பாப்பாக்கிட்ட அடிக்கடி அந்த காசை கொடுத்து அனுப்புறதுனால அந்த பாப்பாக்கே கர்த்தர் ஒரு விடுதலையை கொடுத்தாரு. என்னென்னா, அந்த பாப்பாக்கு ஏற்கனவே மேரேஜ் ஆகி அவங்க வந்து டைவர்ஸ் ஆகி தான் அவங்க வந்து அங்கே சென்னைக்கு வந்திருந்தாங்க. வேலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவங்க வீட்டில் தான் நான் வேலைக்கு போயிருந்தேன். அப்போ வந்து அந்த இடத்துல இது போல் அவங்கக்கிட்ட காணிக்கை கொடுத்து அனுப்பின ஜீவஒளி ஜெபகோபுரத்துக்காக. அதன் மூலமாக கர்த்தர் வந்து அந்த மகளுக்கே ஒரு பெரிய விடுதலையை கொடுத்தாரு. அந்த மகளுக்கு ஒரு 2வது திருமணம் ரொம்ப நாளாக அவங்க வீட்டில் ஆயத்தப்படுத்தினிருந்தாங்க. ஆனாலும் அது முடியல. ஆனாலும் தேவன் வந்து உடனே ஒரு நாள் நாங்கள் அந்த காணிக்கை அனுப்பும் போது மறுநாள் அதே ஸ்பாட்டில் வந்து ஐயா ஒரு வசனத்தையும் அமைச்சிருந்தார். ஏசாயா 43:10 அந்த இதோ நான் புதிய காரியத்தை நான் செய்கிறேன், நீங்கள் அறியாயோ வனாந்தரத்தில் வழியும் அவாந்தர வெளியில் ஆறுகளையும் நான் உண்டாக்குவேன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த மகளுக்கு அந்த வசனம் மறுநாள் நான் போய் கேட்டேன். எனக்கு அன்னைக்கு நைட்டு ஒரு தரிசனத்தையும் காட்டினார். அந்த ஒரு வீட்டில் வந்து தோரணமாக பூ தோரணமாக கட்டுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் மறுநாள் நான் உள்ளே போனோன்மே அந்த பாப்பா என்கிட்ட சொன்னேன், இது போல் அவர் ஒரு மெசேஜ் அமுச்சுட்ருந்தார். அப்போ என்னன்னு கேட்கும்போது இந்த வசனம் தான் ஏசாயா 43:19 சொன்னேன். அப்போ நான் சொன்னேன், அன்னைக்கு இரவு தான் நான் வந்து ஒரு தரிசனத்தையும் கர்த்தர் எனக்கு காட்டினார். கர்த்தர் இந்த ஜீவஒளி ஜெபகோபுரத்தின் மூலமாக அநேக அற்புதங்கள் எனக்கு போன வருடத்துலேருந்து எனக்கு செய்திருக்கிறாரு. அப்போ இந்த வருடத்தில் என்னென்னா, எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு மன கஷ்டம் இருந்துச்சு. என் மகன் மூலமாக ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஏன்னா அவன் வந்து பசங்களோட வாலிப பிள்ளைங்களோடு சேர்ந்து ரொம்ப தகாத வழியில் அவன் வந்து போகிறவனா ஆயிட்டான். இதை குறித்து எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அப்போ வந்து இந்த பொங்கல் டைமில் 3 நாள் என்னால் ரொம்ப அவன் இன்னொன்று நாங்கள் போன வருடத்துலேருந்து ஐயா மூலமாக நான் தொடர்பு கொண்டதுனால எனக்கு ஒரு அற்புதமாக ஆண்டவர் செய்தார். கடையை நாங்கள் வந்து எனக்கு அந்த அளவுக்குலாம் வசதி வாய்ப்புகள்லாம் கிடையாது. ஏன்னா நானே ஒரு வீட்டு வேலை தான் நான் செய்கிறேன். கணவனும் இல்லை, கணவனை இறந்து போய் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அப்போ இந்த சூழ்நிலையில் தான் எனக்கு நான் போன வருடத்தில் தான் தொடர்பு கொள்ள ஆரம்பித்த அந்த வருடத்தில் கர்த்தர் எங்களுக்கு ஒரு கடையை திறக்க கர்த்தர் உதவி செய்தார். என்னிடத்துல என்ன இருக்குதோ அதெல்லாம் நான் போட்டு மற்றவர்களிடத்தையும் கொஞ்சம் கடன் வாங்கி அந்த கடையை ஓப்பன் பண்ணோம். அப்போ மகன் இந்த ஊதாரிதனமாக போகக்கூடாதுன்றதுக்காக அந்த கடையை நான் ஓப்பன் பண்ணி அவனுக்கு கொடுத்தேன். அப்படியும் கூட அவன் மன மாற்றம் அடையலை. ரொம்ப அவன் மூலமாக நான் பல வருத்தங்களை நான் ரொம்ப சந்தித்தேன். நான் அப்போது நான் இந்த ஜனவரி 3 நாள் அந்த பொங்கல் டைமில் வந்து ரொம்ப அவன் கடையும் வர லீவு. அந்த டைமில் ரொம்ப குடிச்சிட்டு வந்து வீட்டில் படுத்துருந்து அவனோட இது பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் ஆண்டவர்கிட்டப்பா நான் உமக்கு ஊழியம் செய்கிறேன், ஆனாலும் இவ்வளோ பெரிய என்னோட மகனோட காரியம் இப்படியா இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டு எனக்கு ரொம்ப வருத்தம் தாங்க முடியாது. ஐயா தொடர்பு கொண்டு அந்த நாளில் நான் சொன்னேன், ஐயா நான் வந்து எனக்கு நான் செத்து போயிடலாமா கூட இருக்குது, என்னால் மன வேதனை இருக்குது, என்னால் தாங்க முடியல, என் மகன் மூலமாக நான் இவ்வளோ வேதனைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஐயா சொன்னாங்க, இல்லைம்மா நீ ஒரு பொருத்தனை காணிக்க நீ பண்ணணும். ஏற்கனவே நான் ஒரு நாள் ஃபோன் பண்ணும்போது அப்போது நான் கடை வச்சு கொடுத்துருக்கேன்றதுனால ஐயா சொன்னாங்க, அப்போ நீ கடைக்கு தசமபாகம் நீ கொடுத்தியாம்மான்னு கேட்டார். இல்லைங்க ஐயா அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ எப்படியாவது அது கொடுக்க நீ ட்ரை பண்ணுமா அப்படின்னு சொன்னார். அப்போ வந்து
ஏன்னா அதோடு விட்டுட்டேன். ஆனால் இந்த வாட்டி நான் பண்ணும்போது கட்டாயம் வந்து அப்போ ஐயா சொன்னதுக்கு எப்படியாவது நான் கீழ்ப்படியணும்னு சொல்லிட்டு அந்த பொருத்தனையும் நான் தேவ சமூகத்தில் வைக்க ஆண்டவர் எனக்கு கிருபை செய்தார். அது கூட எங்களுக்கு இல்லாத வழிவாசல் இல்லாமல் இருந்துச்சு. ஆனாலும் ஐயா சொன்னார், கண்டிப்பாக உனக்கு சந்திப்பாருமா, நீங்கள் வந்து அந்த பொருத்தனை காணிக்க செலுத்த. உண்மையில் அவருடைய வார்த்தையின்படியே எனக்கு தேவன் வந்து என் மகன் மூலமாக அந்த காரியத்தை எனக்கு செஞ்சார். என் மகளுக்கு திருமணமாகி அவர்கிட்டருந்து நான் ஒரு ரூபா கூட இது வரைக்கும் நான் பெற்றுக்கொண்டது கிடையாது. ஆனாலும் ஐயா சொன்னாங்க, கண்டிப்பாக அந்த பொருத்தனை காணிக்க உனக்கு எப்படியோ தேவன் வழிவாசலை திறப்பார்னு. எலியாவுக்கு காகத்தை கொண்டு வந்து போட்டது போல் தேவன் வந்து என் மகன் மூலமாக என்னுடைய மகள் மூலமாக அந்த காரியத்தை எனக்கு வாய்கை செய்தார். கர்த்தருக்கு பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு 5 வருஷமாக நோயில் கிடந்து கஷ்டப்பட்டேன். என் நெஞ்சுக்குள்ளே ஒரு மாதிரி எல்லாம் வந்துடும், உயிர் போகிறது மாதிரி இருக்கும், பயங்கர வேதனைப்படுவேன். 2019 எனக்கு 2021 வரை நான் பயங்கர கஷ்டப்பட்டேன். ஆஸ்பத்திரிகளுக்கெல்லாம் நான் போனேன். ஆஸ்பத்திரியெல்லாம் போனால் அவங்க எக்கோ எடுத்தாங்க, எக்ஸ்ரே எடுத்தாங்க, எல்லாம் டெஸ்ட்டு பண்ணாங்க. எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிடுவாங்க, நீங்கள் நல்லா தான் இருக்கேம்மான்னு சொல்லிடுவாங்க. ஆனால் வீட்டில் வந்தாலும் நான் எங்கே போனாலும் எனக்கு போக முடியாது, பஸ்ஸில் இருக்க முடியாது, நெஞ்சுக்குள்ளே ஒரு மாதிரி வந்துடும், ஆட்டோவில் இருக்க முடியாது, நெஞ்சுக்குள்ளே ஒரு மாதிரி வந்துடும், இந்த மிக்சியை பிடிக்க முடியாது, கிரைண்டரில் மாவு அரைக்க முடியாது, ஒரு சின்ன பானையில் தண்ணி கோரி கூட அடுப்பில் வைக்க முடியாது. அந்த அளவில் நான் கஷ்டப்பட்டேன். திடீர்னு எங்கள் வீட்டில் என்னைக்கு வேலைக்கு போயிட்டு வந்து அவங்க டிவியை பார்ப்பாங்க. பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஜீவவொலி ஜெபகோபுரம் அந்த டிவி வந்தது. ஆனால் அவர் என்ன நினச்சிருக்காருன்னா, இவர் ஒரு வாத்தியார், இவர் நம்ம இந்த பக்கத்து ஊரில் உள்ள வாத்தியார் இல்லை, இவங்க எப்படி வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு திருப்பி மாற்றிருக்காரு. அதுக்கப்புறமும் திருப்பி எடுத்து திருப்பி போட்டு பார்த்துருக்காரு. பார்த்ததும் இது வேறன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு 2-3 நாளெல்லாம் பார்த்துட்டு எல்லோரும் டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாம் இப்போ நான் கிச்சனில் ஒரு சேரை போட்டு அழுதுட்டு இருப்பேன். ஆனால் எனக்கு ஆண்டவரை பற்றி கொஞ்சம், நான் இந்தில் பிறந்து வளர்ந்தவா, ஆனால் ஆண்டவரை பற்றி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆர்சி கோயிலுக்கெல்லாம் நான் போவேன், ராஜா ஊருக்கு போவேன், சகாய மாதா கோயிலுக்கு போவேன். ஆனால் கூட்டங்களுக்கு நான் ரொம்ப போயிட்டு இல்லை. அப்பொழுது எனக்கு அவர் சொல்லுவார், இந்த இடம் நல்ல இடமா இருக்குது, உனக்கு இதுக்கு இல்லை போனால் உனக்கு சரியாகும்னு சொன்னார். நான் அழுதுட்டு தான் இருப்பேன். ஆனால் ஆண்டவரே, நீர் எனக்கு மருத்துவராக வரக்கூடாதா, எனக்கு நீ டாக்டராக வரக்கூடாதா, நீ எனக்கு உதவி செய்யக்கூடாதா, எவ்வளோ பேருக்கோ எல்லா உதவியும் செய்திருக்கிறீரப்பான்னு சொல்லி அழுவேன். அப்போ அவர் சொல்லுவார், சரி நம்ம அங்கே போகலான்னு சொல்லிட்டு நான் ஒரு நாள் ஐயாவுக்கு கால் பண்ணேன். அவங்க முதல்ல எடுக்கலை, 2வதாக எடுத்தாங்க. எடுத்தால என்னன்னு கேட்டாங்க, ஐயா எனக்கு நெஞ்சுக்குள்ளே ஒரு மாதிரியெல்லாம் வருது, எனக்கு தாங்கவே முடியல, உயிர் போகிறது மாதிரி வரும்னு சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு நீங்கள் மரணக்கட்டில் இருக்கீங்க, நீங்கள் ஒரு நாள் இங்கே வாங்க, நீங்கள் ரொம்ப மரணக்கட்டில் இருக்கீங்கன்னு சொன்னாங்க. அதெல்லாம் வந்தேன், சனிக்கிழமை வந்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் பொருத்தனை செய்யுங்க, அப்போ உங்களுக்கு இது சரியாகும். சரி, நான் பொருத்தனை செய்யன்ட்டு நான் அடுத்த வாரத்திலே நான் பொருத்தனை செய்தேன். ராத்திரியெல்லாம் எனக்கு எப்படின்னா தூக்கமே வராது. தூக்கம் வராமல் நான், எல்லோரும் தூங்குவாங்க, நான் தூக்கம் வராமல் இருப்பேன். ஆனாலும் கடவுளை நான் கைவிடாமல், எனக்கு தெரிஞ்ச மட்டுக்கு, அவரை எனக்கு நேசிக்க ரொம்ப தெரியாது, ஆனாலும் தெரிஞ்ச மட்டுக்கு ஆண்டவரை நான் கும்பிடுவேன், ஆண்டவரை நேசிப்பேன், அவரை துதிப்பேன், அவரை சோத்தரிப்பேன், லாந்திட்டே இருப்பேன். ராத்திரியெல்லாம் விடிய காலையில் அவர்கிட்ட சொல்லுவேன், நான் இறந்து போயிடுவேன்ப்பா, எனக்கு நான் இருக்க மாட்டேன், என் பிள்ளைகளையெல்லாம் நீர் பார்த்துக்கிடுன்னு சொல்லுவேன். அவர் உண்மையை சொல்ல மாட்டார். அதுக்கப்புறம் இங்கே பொருத்தனை பண்ணி இது பண்ண பிறகு எனக்கு கொஞ்சம் குறைஞ்சிது. ஆனால் குறைஞ்சாலும் அது என்னை இது டார்ச்சர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் நான் எண்ணெயை வாங்கிட்டு போய் டெய்லி நான் எண்ணெயை, ஐயா சொல்லியிருக்காங்க, நீங்கள் எண்ணெயை போடுங்க சிஸ்டர்ம்பாங்க, எண்ணெயை போடுவேன். ஆனால் நான் எண்ணெயாகவே அதை நினைக்கல, நான் இயேசப்பாவுடைய ரத்தம், இயேசப்பாவுடைய மருந்துன்னு சொல்லி தான் நான் போடுவேன். அவர் தான் நமக்கு டாக்டர்னு சொல்லி. ஆனால் எனக்கு சரியாகவே கொஞ்சம் கொஞ்சமாக சரியான மாதிரி இருக்கும், திருப்பி வந்துடும். அப்போ அவர்கிட்ட நான் ஹெல்ப் பண்ணுவேன், அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, அதனால் எனக்கு சரியாகும். திருப்பி 2 நாள் நான் சும்மா இருப்பேன், திருப்பி எனக்கு வந்துடும். அப்போது எனக்கு கஷ்டமாக இருக்கும், பாஸ்டையாக சும்மா அவரை போட்டு கஷ்டப்படுத்தணுமேன்னு. அப்போ ரொம்ப முடியாமல் ஆன பிறகு அது பிறகு கூப்பிடுவேன், நீங்கள் என்ன கூப்பிடுங்க சிஸ்டர், எப்போனாலும் கூப்பிடுங்க, நான் ப்ரேயர் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. அப்படி நான் இருந்து 1 வருஷம், ஒரு வருஷம் ஆன பிறகு திரும்பி கொஞ்சம் ஒரு மாதிரி வந்தது. வந்ததில் பழபடி இங்கே அடிக்கடி நான் வருவேன். வந்தால அப்போ ஐயா சொன்னார், இது வேறு ஏதாவது இருக்குமான்னு சொல்லிட்டு மாத்திரை எழுதி தந்தாங்க. அதனால் என் மனசுக்குள்ளே நான் நினைக்கேன், நீங்கள் தானே டாக்டர், நீங்கள் தானே ஐயா டாக்டராக வரணும்னு சொன்னேனையா, நீங்கள் டாக்டராகிட்ட இருந்து மாத்திரை எழுதி தந்திருக்கேன்னு மனசில் நினச்சிட்டு அந்த மாத்திரையை வாங்கி 15 நாள் சாப்பிட்டேன். ஆனால் ரொம்ப கூடுதல் தான். அதுக்கு பிறகு ஐயா சொன்னாங்க, நீங்கள் மாத்திரை இன்னும் சாப்பிடாண்டா போதும்னு சொன்னாங்க. சரி, நான் மாத்திரையை நிப்பாட்டினேன். அது பிறகு நாங்கள் வந்துக்கிட்டு தான் இருப்பேன். எனக்கு சளி வந்துக்கிட்டே இருக்கும். சளி எப்படின்னா தொண்டையில் வரும், நெஞ்சுக்குள்ளே வரும், கண்ணில் ஒரு அரிக்கும், மூக்குக்குள்ளே அரிக்கும், இந்த ஈரல் எனக்கு காந்தும்.
அரிக்கும், அதுபோல் வலிக்கும். அந்த ஒரு மாதிரி வரும்போது நான் இப்படி தான் வீட்டில் குன்னி தான் நடப்பேன், நிமிர்ந்து நடக்க முடியாது, இந்த பேட்ச் வராது, அப்படிலாம் நான் இருந்தேன். ஆனால் இந்த இடத்துக்கு வந்த பிறகு எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக என் தேவன் எனக்கு சரி பண்ணி தந்திருக்கிறார். ஆனால் நான் உடனே எல்லாருக்கும் சரியாகு, ஆனால் எனக்கு சரி ஆகலை. ஆனால் நான் என்ன நினச்சேன்னா, இந்த இடத்துல நமக்கு சரி ஆகும், என் தேவன் அந்த இடத்துல இருக்கார், நமக்கு சரியாக்கி தருவாருன்னு சொல்லி நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் மாத்திரை தின்னப்புறமும் அது பலபடியும் திருப்பி இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் எனக்கு பலபடியும் கூடிட்டு அதில் ஐயா சொன்னாங்க, நீங்கள் இன்னும் ஒரு பொருத்தனை செய்யுங்கன்னு சொன்னாங்க. நான் என்னால் எந்த பொருத்தையை செய்து வந்தேன். அதுக்கப்புறம் அவங்க ஜெபிச்சு விட்டாங்க. அவங்க 2-3 இதெல்லாம் சொன்னாங்க, எப்படின்னு அந்த உடம்புக்குள்ளே கொத்தி எடுத்து போட்டிருக்கு, ஆக்சிடெண்ட் ஆனவனுக்கு கொத்தி எடுத்து போட்ட மாதிரி போட்டிருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இருந்து இப்போ எனக்கு கொஞ்சம் நெஞ்சுக்குள்ளே இருக்குது, கொஞ்சம் சரியாக இருக்குது. ஆனால் எனக்கு கொஞ்சம் இருக்குது, ஆனால் எனக்கு சரி ஆகும்னு சொல்லி நான் நம்பிக்கையும் விசுவாசிக்கிறேன் தேவனை. அதுக்கப்புறம் என் பிள்ளைக்கு எனக்கு ஒரு 2-3 மாதம் கழிச்சாலே அவளுக்கும் சளியெல்லாம் அப்போ நான் ஆஸ்பத்திரிக்கு உடனே கூட்டிகிட்டு போய் எடுத்து அவளையும் கொஞ்சம் ஒரு மாதிரி பார்த்து எடுத்து வச்சுருந்தேன். அது நான் ஒரு 3 மாதம் கழிச்சாலே ஐயாட்ட அடிக்கடி வருவேன். அப்போ நான் சொல்லுவேன், அவளுக்கு ஒரு கனவு எனக்கு கண்டேன். அவளை எப்படின்னா, அந்த கறி துண்டு மாதிரி பிள்ளைய ஒரு பிசாசு எடுத்து வச்சுருக்கு. அப்போ அந்த எடுத்து வச்சுருக்கு. அதுபோல் அந்த பிள்ளை கண்ணு மட்டும்தான் தெரியும், வேறு எதுவுமே இல்லை, கட்ட மாதிரி இருக்குது. அப்போ என் கையில் அந்த பொம்பளை தருகு. அப்போ நான் அதை ஐயாட்ட சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் இன்னும் ஒரு பொருத்தனை இவளுக்கு செய்யணும்னு சொன்னாங்க. சரி ஐயா நான் செய்யன்னு சொன்னேன். அது பிறகு கஷ்டத்தில் தான் இந்த ஒரு வீடு ஒத்திக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு இருந்து அதை எங்கள் 2 பேருக்கும் நான் பொருத்தனை செய்து அவளுக்கு அது பிறகு கொஞ்சம் சரியாச்சு. ஆனால் சளி இருந்துக்கிட்டு தான் இருந்து. அதுக்கு பிறகு இந்த இடைக்கு இப்போ காய்ச்சல் எல்லாம் இப்போ 1 மாதத்துக்கு முன்னால் காய்ச்சல் சளி நெஞ்சுக்குள்ள பிள்ளை பயங்கர கஷ்டப்படுத்தி அதில் நான் 2-3 பள்ளிக்கூடத்தில் 2 நாள் விழுந்துட்டா. அப்போ ஆச்சு எனக்கு மூச்சு திணறுன்னு சொல்லி விழுந்துட்டா. அப்போ நான் அவங்கள்ட்ட சொன்னேன், ராத்திரி 9:30 மணிக்கு சொன்னேன். அப்போ அவங்க ஜெபிச்சாங்க, இந்த சளி உருகி போகட்டும்னு சொல்லி ஐயா ஜெபிச்சாங்க. அப்போ ஜெபிச்சு ஒரு 2 மணிக்கூர் கழிஞ்சதும் உள்ளே இருந்த நெஞ்சுக்குள்ளே இருந்த சளி அப்படியே எல்லாம் வாந்தி எடுத்து வெளியே வந்துட்டு, அது இவ்வளவு சளி இந்த நெஞ்சுக்குள்ளே இருந்திருக்கான்னு நான் நினைப்பேன். ஆனால் பெரிய காரியம் எனக்கு வாழ்க்கையில் இந்த இடத்துக்கு நான் வந்த பிறகு என்னை ஒவ்வொரு நிமிஷமும் அவர் வழி நடத்துகார், ஒவ்வொரு நிமிஷம் அவர் என்னை காத்து நடத்துகார். எனக்கு ரொம்ப எல்லாம் தந்து, ஆகாரத்தை தந்து, உடுக்க உடைய தந்து, இருக்க இடத்த தந்து எனக்கு நல்ல மாதிரி என்னை நடத்தி வருகிறார். அவருக்கு நன்றி. எனக்கு எங்களுக்காக ஜெபிச்ச பாஸ்டர் நன்றி.